இல்லை வேலம்மாள் பற்றி இவங்க வந்து 2 இயர்ஸாக வேலம்மாளில் தான் படித்தாங்க, வேலம்மாள் தான் கோச்சிங் எடுத்தாங்க. வேலம்மாள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? வேலம்மாள் கோச்சிங் அப்புறம் ஃபுட் எல்லாமே. ஸ்கூல் ஓகேவா? அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து படிக்கலான்னு போவீங்க, ஆனால் படிக்க முடியாது. கோச்சிங் நல்லா தான் இருக்கும், கோச்சிங் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை ஆக்சுவலாக. நான் அங்கே வேலம்மாளில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 9 lakhs நான் வந்து செலவு பண்ணேன். 9 lakhs வந்து நான் ஏன் செலவு பண்ணுன்னு இருப்பேன் வீட்டில் 2 இயர்ஸ்க்கு. இப்போ 3 point something ஃபஸ்ட்டு ஒரு 3 point something, அது 3 point something, அப்புறம் நடுவில் எக்ஸ்பென்சஸ் புக்ஸ் எக்ஸ் நான் போக வாங்குறது 9 lakhs. 9 lakhs செலவு பண்ணாமல் எடுத்துருவேன். ஏன்னா வந்து நான் வந்து ஆக்சுவலாக அதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஃபுல் மோட்டிவ் இருக்கணும். நீங்கள் எதுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அந்த மோட்டிவோடு நீங்கள் ஜாயின் பண்ணால் வேலை ஓரளவுக்கு யூஸ்ன்னு சொல்லலாம். நான் வந்து பட் நீங்கள் வேறு பிளான்ஸ் வச்சுருந்து நான் அதை படி ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் வேலை மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க உங்கள் பிளானுக்கு ப்ரையாரிட்டிஸ், உங்கள் பிளானை ப்ரையாரிட்டிஸ் பண்ண மாட்டான். 1 hour பிளான் வச்சுருப்பான், அதை தான் வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவான். இப்போ வந்து ஜென்ரலுக்கு வந்து என்ன மார்க்கு 600, 620, 630 ப்ளஸ் இருக்குமா, அவங்களுக்கு எப்படி ட்ரைன் பண்ணுன்ற பேட்டர்ன் தான் அவனோட கோச்சிங் இருக்கும். ஆனால் வந்து சப்போஸ் என் கிளாஸில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ தேவைப்படாது. எனக்கு வந்து 500, 550 போகும், அதை பிளான் பண்ணி நான் போவேன். ஆனால் வந்து எனக்கு அந்த பிளானை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அங்கே அவங்க வந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. நீயே தான் படிச்சிக்கணும், நீயே உனக்கு வந்து அந்த 600 பேட்டர்னில் தான் வந்து எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க, டீச் பண்ணுறது இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீட் பேட்டர்னில் கொஷின்ஸே கேட்க மாட்டாங்க. எல்லாமே கேட்குற கொஷின் ஜெய் டைப் கொஷின்ஸ் தான் வந்து எக்ஸாம்ஸ்லேயே கேட்பான். வர வீக்கெண்ட் எக்ஸாம்ஸில் உனக்கு அதிலே கான்ஃபிடன்ஸ் யூஸ் ஆகிடும், மார்க் எடுக்காமல். ஏன்னா வந்து அவனுக்கு தேவைன்றது வந்து 600 எடுக்கிறவன் தான். 500, 550, 400 எடுக்கிறான், அவனுக்கு தேவைப்படாது, வேஸ்ட் தான். அப்படி பார்த்தோன்னா வந்து அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், எக்ஸ்ட்ரீமாக டேலண்டாக இருக்கேன் அப்படின்றவன் வந்து நீ இந்த கோச்சிங்லாம் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். மிட்டு அப்படின்ற வந்து வேஸ்ட்டு, ஜாயின் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் போய் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 2வது ஏற்படும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். 3rd வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ரொம்ப கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப முக்கியம். அது போச்சுன்னா அவ்வளோதான், கடைசி வரைக்கும் நீ தெரிஞ்சது போயிடும் உனக்கு. ஏன்னா இந்த 3 hours எக்ஸாம்பிளில் வந்து நீ தெரியலாலும் கான்ஃபிடன்ஸாக இருந்தனா வந்து டக்குன்னு கிளிக் ஆகி வரும். கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சுன்னா அது அந்த 1 வருஷம் நீ படிக்கிறதுல வந்து கான்ஃபிடன்ஸ் பயங்கர யூஸ் பண்ண வச்சுருவானுங்க ஃபர்ஸ்ட் அது. அப்புறம் வந்து அதான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீமாக டேலண்டாக இருக்கேன், நான் வந்து இப்படி கிடையாது ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்றவனா நீ போய் படிக்கலாம். ஃபுட்டு ஹாஸ்டல் ரூல்ஸ்லாம் எப்படி? அதெல்லாம் ஓகே, ஃபுட் நல்லாயிருக்கும். ஹாஸ்டல் கேவலமாக இருக்கும். ஃபோன் பேசுகிற டைம்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா வந்து தரவே மாட்டாங்க ஃபோன் பேசுகிற டைமுக்கு. வந்து வாரத்தில் வந்து 3 days தருவாங்க ஃபோனு. டியூஸ்டே மாறும் டைமு, கரெக்டாக சொல்ல முடியாது. டியூஸ்டே எனக்கு வந்து டியூஸ்டே தேர்ஸ்டே சண்டே இருந்தது. 15 minutes இருக்கும். சண்டே மட்டும் 1 hour இருக்கும். அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து சும்மா படம் போடுவாங்க, அதுக்கப்புறம் எதுவும் கூட்டு போக மாட்டானுங்க. நார்மலாக படி சாப்பிடுவானுங்க. எதுவுமே இருக்காது, படிக்க மட்டும்தான் செய்யணும். டிவி இருக்கும். ஆனால் டிவி ஸ்டடி ஹார்ஸ் அந்த மாதிரி இருக்குமா? இந்த டைமுக்கு எழுந்து படிக்கணும். ஆமாம், நீ வந்து எப்படின்னா வந்து டைமிங் சொல்கிறாங்க. டைமிங்ஸ் வந்து நீ வந்து 7:30க்கு அங்கே இருக்கணும். 7:30 நீ சாப்பிட்றியோ இல்லையோ, சாப்பிட்டு வரையோ இல்லையோ 7:30க்கு வந்து கிளாஸில் 7:30லேருந்து 3:45 வரைக்கும் இருக்கும். 3:45 வரைக்கும் கிளாஸஸ் போகும். அதுக்கப்புறம் 6 வரைக்கும் உனக்கு நார்மல் பிரேக் மாதிரி இருக்கும். நீங்கள் ஹாஸ்டல் போய் துவைக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் 6-7 months சொல்கிறேன். இப்போது 3:45 முடிஞ்சிடும். 6 வரைக்கும் உனக்கு நார்மல் பிரேக் மாதிரி இருக்கும். அந்த பிரேக்கில் வந்து சும்மா ஹாஸ்டல் போய் துவைக்கலாம். திருப்பி 6லேருந்து ராத்திரி 10:30 வரைக்கும் ஸ்டடி ஹார்ஸ் மாதிரி இருக்கும். இது செக்மெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி வரும். இதே தான் டெய்லி இருக்கும். சேஞ்சே கிடையாது. இப்போ வேலம்மாள் இஸ் இட் worth it or not? But all India rank 1 and 2 and the top rank people are from லைஃபே டெடிகேட் பண்ணி படிக்கிறவனுங்க. இப்போ ஆல் இண்டியா 1 வந்தவனுங்கலாம் வந்து ஆக்சுவலாக அவன் வந்து 11th 12th அங்கே படிச்சிருப்பான். அதுக்கப்புறம் 1 year ட்ராப் பண்ணி படிச்சிருப்பான். ஃப்ரெஷர்ஸ் யாருக்கும் இருந்துருக்க மாட்டாங்க. 11th வந்து 11th ஆக்சுவலாக எங்கள் ட்ராப்பர்ஸ்க்கு வந்து 3 point something. இது டேரெக்டாக 11th படிக்கணும்னா வந்து 5 lakhs ஆகுங்க. 5 lakhs என் கூட படித்தவனே வந்து 11th 5 lakhs, 12th 5 lakhs,
அதுக்கப்புறம் ஒரு 3.5 அதுக்கப்புறம் ஒரு 3.5 கூட படித்தான். அவனுக்கு சீட் கிடைக்கல. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி. அதெல்லாம் டேலண்டாக இருக்கேன், நான் படிச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவன் போனான். இல்லை நான் வந்து நாங்கள் போய் படிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சா சொன்னேன். அவ்வளோதான். இஃப் யூ ஹேவ் எனி மோர் queries, comment it down. Thank you. Bye.